சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். கடன் தொல்லையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? என்னதான் உழைத்தாலும் வாழ்க்கையில் ஒருபடியிடம் முன்னேறவில்லையே என்ற ஏக்கம் உங்களிடம் இருக்கின்றதா? எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் பலன் கிடைக்கவில்லையே என்று சோர்வடைந்து விட்டீர்களா? கவலையை விடுங்கள். உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய பிரபஞ்சத்தின் அத்துணை நேர்மறை ஆற்றல்களும் ஒன்றாக குவியும் ஒரு இரகசியமான அதி அற்புதமான நாள் நெருங்கிவிட்டது. ஆம், பலருக்கும் தெரியாத, பரவலாக அறியப்படாத, ஆனால் பல ஏகாதசி விரதங்களை ஒன்றாக சேர்த்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை ஒரே நாளில் அள்ளித்தரும் அந்த சக்தி வாய்ந்த நாள்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமது மகாடிவன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். உலகத்துக்கும் உயிர்களுக்கும் ஆதி மூலமாக இரட்சகராக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன? மே மாதத்தில் வரும் இந்த நன்னாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வழிபட்டால் நம் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்மில் பலருக்கு உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பலரும் அறியாத ஒரு ஆன்மீக இரகசியம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது திருமால் தன்னுடைய பக்தர்களுக்காக அற்புத செயல்களை செய்யும், வரங்களை அள்ளித்தரும் காலமாகும். இதற்கு பின்னால் ஒரு அற்புதமான புராண வரலாறும் இருக்கின்றது. கொடிய அரக்கனான இரணியனை வதம் செய்து தன் தீவிர பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக தூணிலிருந்து வெளிப்பட்டார் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. இரண்யனை வதம் செய்த பின்பும் நரசிம்மரின் கோபம் தனியவே இல்லை. உலகமே அஞ்சும்படியான உக்கிர வடிவிலேயே அவர் இருந்தார். தேவர்களும் முனிவர்களும் பயந்து நடுங்கி தாயார் மகாலட்சுமியிடம் சென்று தஞ்சம் புகுந்து வேண்டினர். உலகத்துக்கே தாயான அந்த லட்சுமி தேவி கருணையோடு நரசிம்மரை நெருங்கினாள். அவளது நிழல் பட்ட மாத்திரத்திலேயே பகவானின் உக்கிரம் தணிந்தது. தேவி வேண்டியபடி தன் மடியில் அவளை அமர்த்தி கொண்டு சாந்த ரூபமான லக்ஷ்மி நரசிம்மராக கருணை கடலாக மாறினார் பரந்தாமன். மகாவிஷ்ணுவின் இந்த அற்புதமான கருணை பொங்கும் செயல் நடந்த அந்த புண்ணிய காலமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனப்படுகின்றது. கோபங்கள் தணிந்து குளிர்ச்சியாக பகவான் இருக்கும் இந்த நேரத்தில் நாம் என்ன கேட்டாலும் அதை அவர் தட்டாமல் கொடுப்பார் என்பதுதான் சத்தியம். சரி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைணவ மரபில் மிக முக்கியமானது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்து தர்ம சாஸ்திரங்களின்படி ஒரு வருடத்திற்கு 4 முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்றது. அதாவது தமிழ் மாதங்களான வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1 மற்றும் மாசி 1ஆம் தேதி ஆகிய இந்த 4 நாட்களுமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாட்களாகும். ஏகாதசி திதி பெருமாளுக்கு எவ்வளவு விசேஷமோ அதே அளவு விசேஷமானதுதான் இந்த நாள். சொல்லப்போனால் பல ஏகாதசிகளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு சமமான பலனை இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு உங்களுக்கு தந்துவிடும். விஷ்ணுவை வைகுண்டத்தில் இருந்து பூமிக்கே அழைக்கும் விரதம் இது என சாஸ்திரங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன. அப்படிப்பட்ட மகாபாக்கியம் தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த மே மாதம் வருகின்றது. தயவு செய்து
நோட் செய்து கொள்ளுங்கள் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வரும் மே மாதம் 15ஆம் தேதி வைகாசி 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை என்று இந்த அற்புதமான காலம் அமைகின்றது. இதில் இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், அன்றைய தினம் சிவராத்திரியும் இணைந்து வருவதுதான். ஹரியும் சிவனும் ஒன்றிணைந்து அருள்பாலிக்கும் ஒரு அபூர்வமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. சரி, இதனுடைய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் வழிபாட்டு முறைகள் தான் என்ன? இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி வைகாசி 1 வெள்ளிக்கிழமை அன்று நள்ளிரவு, அதாவது அதிகாலை 1:30 முதல் காலை 10:30 மணி வரை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். மறக்காதீர், காலை 10:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை முடித்துவிட வேண்டும். அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து குளித்து முடித்து விடுவது மிக சிறப்பு. இந்த நேரத்தில் பெருமாள் நன்மைகளை உங்களுக்கு அள்ளித் தருவார். அதே போல வீட்டு வாசலில் குளித்த பின் அழகான கோலம் விடுங்கள். காலையில் வெறும் வயிற்றில் எந்த உணவும் உட்கொள்ளாமல் விரதமாக இருந்து அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அப்படி அங்கு செல்லும்போது கட்டாயம் வாசனை மிகுந்த 27 உதிரி பூக்களை, மல்லிகை, துளசி, அரளி போன்ற பூக்களை எடுத்துச் செல்லுங்கள். கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்த பின்னர் கொடிமரத்தை சுற்றி வர வேண்டும். மொத்தம் 27 முறை கொடிமரத்தை வலம் வர வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மொத்தம் 27 முறை கொடிமரத்தை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு முறை கோவிலை சுற்றி வரும்போதும் ஒரு பூவை கொடிமரத்தின் அடியில் வைத்து வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலில் இன்று நீங்கள் செய்யும் இந்த கொடிமர பூஜைக்கு அளவற்ற பலன்கள் உண்டு. அப்படி சுற்றி வரும்போது மனதிற்குள்ளேயே ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வாருங்கள். குறைந்தது 108 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்வது நல்லது. கோவில் வழிபாட்டை முடித்த பின்னர் உங்களது வீட்டிற்கு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் மற்றும் மகாலட்சுமி படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்கள் தேவைகளையும் உங்கள் மனதை அரித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளையும் மனம் விட்டு இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். அதன் பிறகு உங்கள் அன்றாட வேலைகளை நீங்கள் தொடரலாம். சரி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வைகாசி மாதத்தின் முதல் நாளில் மகாவிஷ்ணுவிடம் நீங்கள் வைக்கும் எந்த ஒரு நியாயமான வேண்டுதலும் சர்வ நிச்சயமாக நிறைவேறும். பல ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைக்கும் வறுமை விலகும். பழுத்த மரமாக இருக்கும் கடன் சுமை படிப்படியாக குறையும். வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். தங்கம், பணம் போன்றவை சேரும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். முடிவில் பிறவி பெருங்கடலை கடந்து மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகிறது. இது பலருக்கும் தெரியாத ஒரு வழிபாடாகவே இருந்து வருகிறது. வருடத்தில் வரும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களிலும் நாம் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்து வரும்போது பொருளாதாரத்தில் கண்டிப்பாக மாபெரும் உயர்வு ஏற்படும். வையகத்தில் செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும். ஆகவே அன்பர்களே, இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள். மே 15 அன்று இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை முழு பக்தியுடன் வழிபட்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுங்கள். ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன்,
நலமுடன். இது போன்ற அரிய ஆன்மீக தகவல்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், மந்திரங்கள், பரிகாரங்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது மகாதீபன் யூடியூப் சேனலை தொடர்ந்து காணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம்.